ஆமாம் கைஸ், நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து அஜித் சாருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் போயிருந்தோம். இது மெரினா பேசன்ஸில் இருக்க லாவோ ரெஸ்டாரண்ட். இது வந்து 57th ஃப்ளோரில் இருக்குது. இதுக்கு நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும், அப்போ தான் டேபிள் ரிசர்வ் பண்ண முடியும். இங்கே வியூ ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஃபுல் சிங்கப்பூர் ஸ்கை லைனும் தெரியும். ஈவினிங் சன்செட் ப்ளஸ் நைட் லைட்ஸோட செம ஃபீலாக இருக்கும். இங்கே இன்டோர் அண்ட் அவுட்டோர் டைனிங் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வந்து அவுட்டோர் டைனிங் தான் சூஸ் பண்ணுவோம், ஏன்னா அந்த நைட் லைட்டோட டின்னர் என்ஜாய் பண்ணலான்ட்டு. இங்கே வந்து மார்னிங் 11:30க்கு ஓப்பன் ஆகும், நைட்டு 12 or 1 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இங்கே வந்து மினிமம் 1 பர்சனுக்கு வந்து நம்ம சிங்கப்பூர் டாலர்ஸில் வந்து $30 வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக 2000 rupees வந்து பர் ஹெட் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபுட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனாலுமே வியூக்கு வந்து ஒர்த்து தான். இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ட்ரெஸ் கோட் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ்லாம் அலோடு இல்லை, ஷூஸ் தான் கம்பல்சரி. நான் எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆமாம், நாங்கள் எங்கள் 10th anniversary வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக கேக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மெயினாக இட்டாலியன் ஃபுட், பீஸா, பாஸ்தா, ட்ரிங்க்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் வந்து டேஸ்ட் ப்ளஸ் ஆம்பியன்ஸ் வந்து போத் டாப் லெவல் தான். வியூ ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு வந்து கேக் காஸ்ட் மட்டும் 2900 ஆச்சு, ப்ளஸ் டின்னர் காஸ்ட் ப்ரைஸ்லாம் சேர்த்து ஒரு 14,800 ஆயிடுச்சு. காஸ்ட்லி தான், ஆனால் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். லிஃப்ட்லேருந்து மேலேருந்து கீழே போகிற ஸ்பீடு வந்து வேறு லெவலு, அப்படியே காதெல்லாம் அடைச்சிடுச்சு. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நாங்கள் 57th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டோம்.